நான் படம் பார்க்க போறேன், இல்லன்னா ஒரு ஆடியோ கேட்க போறேன். அதுக்கு நான் VLC மீடியா பிளேயர், இல்லன்னா 123 மியூசிக் பிளேயர், இல்லன்னா விண்டோஸ் மீடியா பிளேயர், GOM பிளேயர், KM பிளேயர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அப்படி டவுன்லோட் பண்ணும்பொழுது இப்போ நான் VLC மீடியா பிளேயர்னு கூகுள் சர்ச்ல கொடுக்குறேன். கொடுக்கும்பொழுது எனக்கு ஒரு 10 லிங்க் வருது. அந்த 10 லிங்க்ல ஒரு 3வது லிங்க்ல இருந்தோ இல்ல 4வது லிங்க்ல இருந்தோ அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்ஸ்டால் பண்றேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் படமும் பார்க்குறேன். அட் த சேம் டைம் ஹேக்கர்ஸ் உங்களை அந்த மீடியா பிளேயர் மூலமா உங்க சிஸ்டம் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத ஒரு டெமோ பார்க்க போறோம். இந்த வீடியோல VLC மீடியா பிளேயர் நீங்க சர்ச் பண்ணும்பொழுது ஒரு நிறைய ரிசல்ட்ஸ் வருது. அதுல மல்டிபிள் ரிசல்ட்ஸ்ல இருந்து 2 ஃபைல் எடுத்து 2 ஃபைலையும் அனலைசிஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைலுக்கும் இந்த ஃபைலுக்கும் என்ன வித்தியாசம், அந்த ஃபைல் எப்படி உங்களை ஹேக்கர்ஸ் டார்கெட் பண்றாங்க, உங்களுடைய சிஸ்டம் சேஃப் அண்ட் செக்யூரா, நீங்க பாக்குறதெல்லாம் உண்மையா, நீங்க டவுன்லோட் பண்றதெல்லாம் லெஜிட்டா அப்படிங்கறத இந்த டெமோவை பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் எதை நம்ம டவுன்லோட் பண்ணணும், எதை நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு VLC மீடியா பிளேயரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதாவது டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ VLC மீடியா பிளேயர் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து நீங்கள் எடுப்பீங்க கரெக்டாக. இப்போது நான் VLC மீடியா பிளேயர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒரு வெப்சைட் வந்திருக்கு. இதுதான் அஃபிஷியல் டவுன்லோட் ஆஃப் VLC அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து அஃபிஷியலாக நீங்கள் இந்த சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது மோஸ்ட்லி நம்ம கொடுக்குறது என்னென்னா VLC மீடியா பிளேயர் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு தான் சர்ச் பண்ணுவோம். ஸோ அப்போது இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் நமக்கு வந்திருக்கு கரெக்டாக. இதில் ஃபேமஸாக ஒரு வெப்சைட் இருக்குது. அது என்னென்னா ஃபைல் ஹிப்போ அப்படின்னு தான் இந்த டவுன்லோட் பண்ணுவீங்க. இப்போ ஃபைல் ஹிப்போ VLCன்னு கொடுத்தா இந்த ரேட்டிங் 9, 10க்கு 9 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இதையும் டவுன்லோட் பண்ணுறேன். பண்ணும்பொழுது இதனுடைய சைஸ் என்னென்னு பாருங்கள். எனக்கு ஒரு 1.7 MB வருது. அப்புறம் இது அஃபிஷியல்லேருந்தும் டவுன்லோட் பண்ணுறேன். இதனுடைய சைஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 30+ MB நமக்கு வரும். சரியா? ஸோ இதனுடைய வெர்ஷன் என்னன்னா 3.0.18. இதனுடைய சைஸ் என்னன்னா 42 MB அந்த மாதிரி இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னென்னு பாருங்கள். அது 3.0.18, இது 32, அதாவது 3.0.16. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் என்னென்னா அந்த வேர்ஷன் நமக்கு வித்தியாசம் வருதாங்க. இப்போது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ என்கிட்ட இந்த 2 ஃபைல் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மீடியா ஃபைல் வந்து 2 வச்சுருக்கேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணி இந்த 2 வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 ஃபைலையும் நான் இனிஷியலாக ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுமே வந்து லெஜிட்டான ஃபைலா அப்படின்னு நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண சைட் என்னென்னா ஹைப்ரிட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில சைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சைட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் வைரஸ் டோட்டல் இதுவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ண VLCயை அப்லோடு பண்ணி எனக்கு இதுக்கான ரிசல்ட்ஸை கொடுங்க, நான் டவுன்லோட் பண்ணது கரெக்டான ஃபைலா அப்படிங்கிற மாதிரி நான் அவங்களுக்கு அப்லோடு பண்ணி சொல்கிறேன். யாருக்குன்னா இந்த ஹைப்ரிட் அனாலிசிஸ்க்கு வந்து அப்லோடு பண்ணுறேன் என்னுடைய ஃபைலை. அட் த சேம் டைம் இங்கே வந்து நான் வைரஸ் டோட்டல்லையும் அந்த VLC ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரப்போகும். இந்த ரிசல்ட்ஸில் என்ன அப்படிங்கிறத முன்னாடி சொல்கிறேன். தென் ரெண்டாவது நம்ம வந்து அன்அஃபிஷியலாக ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ண தெரியுமா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் இதை வந்து கண்டினியூ கொடுக்கும்பொழுது எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் வரும். இதை நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணணும், விண்டோஸ் 7லையா, 10லையா, லினக்ஸ்லையா, ஆண்ட்ராய்ட்லையா, அந்த மாதிரி எனக்கு இருக்கும்போது நான் விண்டோஸ் 10 அப்படின்னு கொடுத்து எனக்கு ஜென்ரேட் பண்ணுங்கள் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றேன். தென் இந்த வைரஸ் டோட்டல் எனக்கு வந்திருக்கு. இந்த விண்டோ உங்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த சைட், அதாவது இந்த நீங்கள் கொடுத்த ஃபைல் வந்து க்ளீனாக இருக்குது. ஒரு ஆன்டிவைரஸ் வெண்டார்கிட்ட இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் எல்லாமே க்ளீனாக தான் உங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இந்த சைட்டில் கிடையாது, இந்த ஃபைலில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இங்கேயும் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, எந்த ஒரு ப்ராப்ளமும் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலில் கிடையாது. ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே வந்துருச்சா. ஸோ இங்கே த்ரெட் ஸ்கோர் 100 இருக்குது. தென் ரெஃப்ரெஷ் ரெக்கவர்டும் கொடுக்குறேன். பட் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது க்ளீன் ஸ்டேட்டஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ பட் இங்கே ஒரு சில வந்து சஸ்பிஷியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க வேர்டிக்ட். இப்போ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன இது சம்டைம்ஸ் இது ஃபால்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது வந்து எதை வச்சு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டெசாராக்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த tesseract.exeக்கு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலுடைய ஹேஷ் வேல்யூ இந்த ஹேஷ் வேல்யூ. சரியா? நம்ம டவுன்லோட் பண்ண ஹேஷ் வேல்யூ இந்த BAங்கிறது இந்த ஹேஷ் வேல்யூ. ஸோ இது வந்து 1C. அப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலுடைய ஹேஷ் வந்து BA. ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது மூலமாக இந்த ஃபைல் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இதில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய வேர்டிக்ட் வந்து இப்போதைக்கு க்ளீனாக இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நமக்கு அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ண ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் நம்ம சைடில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ரெண்டாவது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல சேமாக இந்த VLC மீடியா பிளேயரை அன்அஃபிஷியலாக ஃபைல் ஹிப்போலேருந்து டவுன்லோட் பண்ண தெரியுமா, அதை நான் அப்லோடு பண்ணி இங்கே திருப்பியும் நான் என்ன பண்ண போகிறேன், ஹைப்ரிட் அனாலிசிஸில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைலை அப்லோட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து கரெக்டாக சொல்லுங்கள், இதில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். சரியா? கொடுத்துட்டு இப்போ நான் வெரிஃபைன்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு அந்த வெரிஃபிகேஷன் நடக்கும். கண்டினியூ கொடுத்துட்றேன். அட் த சேம் டைம் வைரஸ் டோட்டல் வந்துட்டு இங்கேயும் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு இங்கேயும் இதை அப்லோட் பண்ணிடுறேன். இப்போது எனக்கு விண்டோஸ் 10ல் எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுங்கன்னு ஜென்ரேட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்றேன். அந்த வைரஸ் டோட்டலில் வரும்பொழுது இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கா, என்னென்னா
இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஆட்வேர். இது ஒரு பியூபி அப்படின்னா பொட்டன்ஷியலி அன்வான்ட் ப்ரோக்ராம். அதை நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இது மூலமாக ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்கள் டேட்டா திருடு போடுறதுக்கு அந்த வாய்ப்புகள் கிடையாது. பட் இது மூலமாக வேறு ஏதோ ஒரு ப்ராசஸ் இனிஷியேட் ஆகும். அது குரோம் மூலமாகவும் இனிஷியேட் ஆகலாம், ஒரு ஆட் ஆனும் டவுன்லோட் ஆகலாம். அது மூலமாக உங்களுக்கு நீங்கள் மல்டிபிள் சோர்ஸஸ், இப்படி ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சம்டைம்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண ரீடைரக்ட் ஆகும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இந்த ஃபைல் இப்போ வந்து டவுன்லோட் பண்ண ஃபைலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுதான் இந்த ஆட்வேர். ஸோ இந்த இடத்துலையே நான் போகிறேன். இங்கே போகும்போது க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேஷ் வேல்யூ என்னன்னா 10. இந்த ஹேஷ் வேல்யூ நம்ம டவுன்லோட் பண்ண ஹேஷ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 10. இங்கே ஏவி டிடெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 41% பார்த்தீங்கன்னா இது பியூஏ இங்கே இருக்குங்களா, பொட்டன்ஷியலி அன்வான்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இங்கே வரும்பொழுது அது எதுக்காக அதை வந்து அந்த பொட்டன்ஷியலி அன்வான்ட் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க கரெக்டாக, அது ஃபைலுடைய நேம் என்ன, நமக்கு இந்த ஃபைலுடைய நேம் பார்க்கும்பொழுது விஎல்சி மீடியா பிளேயர் installer.exeன்னு இருக்குது. தென் இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஊடு ஷீல்டு அப்படின்னு ஒரு இன்ஸ்டாலர் அதே ஃபைல் நேமில் இருந்திருக்கு. ரஃபூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் நேம்லையும் இதே ஃபைல் நேம் இருந்திருக்கு. வைஸ் ஃபோர்ஸ் டெலிட்டர் அப்படிங்கிறது இதே ஃபைல் நேம் இருந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது வர ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எப்படின்னா, இது ஒரு பிஏ ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் இதை இன்னும் நம்ம வந்து டீப்பாக பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபைல்ஸ் ஸ்கேன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, filescan.io அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. நான் இங்கேயும் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த தேர்ட் பார்ட்டி சைட்டு மூலமாக டவுன்லோட் பண்ணதை அப்லோட் பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். இது வந்து இன்ஸ்டாலர். எப்பவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டாலர் அப்படிங்கிறது வேறு, இன்ஸ்டால் ஃபைல் அப்படிங்கிறது வேறு. அதாவது இன்ஸ்டாலர் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மூலமாக வேற ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து உள்ளே வைக்கும், அதுதான் இன்ஸ்டாலர். இன்ஸ்டாலேஷன் ஃபைல் அப்படின்னா அதுலேயே எல்லாம் ப்ரீபில்ட்டாகவே இருக்கும், லைக் எப்படின்னா ஒரு பேக்கேஜாகவே இருக்கும். அந்த பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டாலர். இப்போ இன்ஸ்டாலரில் நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இன்னும் வந்துட்டு இருக்கு. இது மலிஷியஸ் அப்படின்னா நமக்கு காமிச்சிருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பேக்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபைல்குள்ளே ஏதோ ஒன்று பேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. நீங்கள் டவுன்லோட் பண்ணது ஃபைல் கரெக்டு, பட் உள்ளே ஏதோ பேக் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ஃபைல் டீட்டெயில்ஸ் என்னென்னா, இந்த ஹேஷ் வேல்யூ வந்துருக்குங்களா, இதுதான் அந்த ஹேஷ் வேல்யூ. இதை நான் போய் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும்பொழுது நம்ம அப்லோட் பண்ண ஹேஷ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் வேல்யூ தாங்கிற இன்ஃபர்மேஷன் ஓரளவு நமக்கு கிடச்சிருக்கு. தென் அதனுடைய டீட்டெயில்ஸை இண்டிகேட்டர் ஆஃப் காம்ப்ரமைஸ் ஐஓசின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கேருந்து நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் வெளியே போகுது அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு திடீர்னு ஒரு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகி தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு ஓப்பன் ஆகும் தெரியுமா. அந்த மாதிரி யூஆர்எல்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு சில யூஆர்எல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இண்டிகேட்டர் ஆஃப் காம்ப்ரமைஸ்டு. ஸோ அதிலிருந்து என்ன ஸ்ட்ரிங்ஸ், என்னென்ன டெக்ஸ்ட்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. பட் இதனுடைய வேர்டிக்ட் என்னென்னா 100% இது ஒரு மலிஷியஸ் ஃபைல், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க, இன்ஸ்டால் பண்ணாதீங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு ஓரளவு வேர்டிக்ட் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு மலிஷியஸ் ஃபைல், இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது. இந்த ஹேஷ் வேல்யூ வந்து பப்ளிக்காக எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஸ்டாலர் ஃபைல் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. சரியா? இப்போது இந்த பியூபிக்கும் ட்ராஜனுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் பியூபியை வந்து நீங்கள் அது ஒரு பொட்டன்ஷியலி அன்வான்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். இப்போது மால்வேர் பஜார் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மால்வேர் பஜாரில் போய் நான் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு மல்டிபிள் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி மல்டிபிள் ஃபைலோடைய டிடெக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே போயிட்டு மவுண்டெயின் ஹில்ஸுங்களா. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். இதுங்க இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஸோ வெரிஃபை கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த என்ன ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன்னா அண்ட் ஸ்மோக் லோடர், அப்புறம் ரெட் லைன் ஸ்டீலர்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இந்த ரெட் லைன் ஸ்டீலரை டவுன்லோட் பண்ணிடுறேன். சரியா? இதை டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ரெட் லைன் ஸ்டீலர் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணிடுறேன். வைரஸ் டோட்டலில் போய்ட்டு திருப்பியும் இந்த ரெட் லைன் ஸ்டீலரை அங்கே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணும்போது இதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா இன்ஃபெக்டட் அப்படி தான் பாஸ்வேர்டு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா என்ன இங்கே கொடுத்துருப்பாங்க இன்ஃபெக்டட் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். இது வந்து இப்போது அப்லோட் ஆகிட்டு இதோட ரிசல்ட்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு. சரியா? இப்போ நம்ம இது பொறுமையாக பார்க்கலாம். இது ஆட்வேர். ஸோ இதனால நமக்கு சிஸ்டம்க்கு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம டேட்டாவுக்கு ப்ராப்ளமானு கேட்டால் மோஸ்ட்லி டேட்டாவுக்கு ப்ராப்ளம் குறைவு. பட் என்னென்னா இது மூலமாக மல்டிபிள் வெப்சைட்ஸ்க்கு உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ண வச்சு அந்த இடத்துல உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை வர வச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆடான உங்கள் சிஸ்டமில் உங்களுக்கே தெரியாமல் இன்ஸ்டால் பண்ண வச்சு தென் அந்த ஆடான்ஸ் மூலமாக உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்டையோ இல்லை டெர்மினலையோ ஆக்சஸ் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட்ஸையும் ரன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய டேட்டாவை திருடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இதில் அதிகம். அதுதான் இந்த பியூஏ. ஸோ ஒரு ப்ரௌசர் ஆடான்ஸ் மூலமாக உள்ள வரலாம், இல்லை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் மூலமாக ரீடைரக்ட் ஆகிட்டு அந்த வெப்சைட்ஸ் மூலமாக ஒரு ட்ராப்பரை உங்கள் சிஸ்டமில் கொண்டு வந்து வைக்கலாம். இதுதான்
இந்த PUA பண்ணும். இப்போ இங்கே நம்ம ரெண்டாவது ஃபைலை நம்ம அனலைசிஸ் பண்ண தெரியுமா, ரெட் ஸ்டீலர் அப்படின்னு. இது ட்ராஜன். ஓகேங்களா, இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாவே உங்கள் சிஸ்டமில் இருக்கிற டேட்டா வெளியே போயிடும். ரெண்டாவது உங்கள் சிஸ்டமை சைபர் கிரிமினல் ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இதுதான் இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம். PUAக்கு வித்தியாசம் என்னென்னா, அந்த சிஸ்டம் வந்து உங்கள் டேட்டாவை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது கம்மி, பட் அது மூலமாக வேற ஒரு சைட்டுக்கு வர வச்சு உங்கள் டேட்டாவை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ட்ராஜன், ஸ்பைவேர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் சிஸ்டமில் நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாவே உங்கள் சிஸ்டம் காம்ப்ரமைஸ்ட். இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டேர்மில் சொல்ல போனால் ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த மாதிரி ஸ்பைவேர், ஆன்டிவைரஸ் இதெல்லாம் எப்படி டிடெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து ஹவு ஆன்டிவைரஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டுருப்போம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் அப்படிங்கிற வீடியோவும் போட்டுருப்போம். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை எப்படி இங்கே பைண்ட் பண்ணுறாங்க, இதை வந்து நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணுறேன், இதை எப்படி பைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த 2 ஃபைல் என்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து அஃபிஷியல், ஒன்று அன்அஃபிஷியல். இப்போ நான் விண்டோஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணி Iexpressன்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன ஃபைல் அப்படின்னா, இந்த ஃபைலை நான் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறேன். நான் அப்படின்னா ஒரு சைபர் கிரிமினல் அப்லோட் பண்ணுறாங்க. அதை வந்து வேறு யாராச்சும் டவுன்லோட் பண்ணாங்கன்னா இதை வந்து ரன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைலை என்ன பண்ணுறாங்க, அப்லோட் பண்ணுறாங்க. இப்போது இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், Iexpressக்குள்ளே போயிட்டு இந்த கிரியேட் இருக்குது தெரியுங்களா. ஸோ இந்த கிரியேட் நியூ ஆர்கைவ் அப்படின்னு டைரக்டரி ஃபைல் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அண்ட் ரன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் கமெண்ட் கொடுக்குறேன். என்னென்னா, இதை ரன் பண்ணதுக்கப்புறம் வேறு யாராச்சும் வேற ஒரு ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த சைபர் கிரிமினல் எழுதுவாங்க. ஸோ இந்த பேக்கேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். என்ன டைட்டில் அப்படின்னா, டோன்ட் இன்ஸ்டால் இட் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா, டோன்ட் இன்ஸ்டால் இட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். தென் இதை அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணோடனே ஒரு ப்ராம்ப்ட் வரணுமானா ஒரு ப்ராம்ப்ட் வரணும். என்ன ப்ராம்ப்ட் அப்படின்னா, யூஆர் ஹேக் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். லைசன்ஸ் தேவையா, லைசன்ஸ் தேவையில்லை. இப்போ ஆடு கொடுத்து நான் ஃபைலை ஆட் பண்ண போகிறேன். என்ன ஃபைல்னா, இந்த VLC இந்த VLC ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறேன். 2 VLCயுமே இங்கே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இன்ஸ்டாலேஷன் கமாண்ட் என்னென்னா, இந்த VLC அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ண VLC வந்து இன்ஸ்டால் ஆகணும். போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கமாண்ட் என்னென்னா, இந்த அன்அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ண ஒரு ஃபைலை வச்சுருக்காங்க. தென் இதை வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து மெசேஜ் வரணுமான்னு கேட்டால் மெசேஜ் வரணும்னு நம்ம கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே மெசேஜ்னா தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ இதை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். எங்கே சேவ் பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய லோக்கல் சிஸ்டம்லேயே சேவ் பண்ணுறோம். சரிங்களா, சேவ் பண்ணி என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, டோன்ட் இன்ஸ்டால் திஸ் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ இன்ஸ்டால் திஸ் ஃபைல் கொடுத்து சேவ்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து நோ ரீஸ்டார்ட். ஃபைல் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் தேவையானா, எனக்கு ரீஸ்டார்ட் தேவையில்லை. ஸோ இதுவும் தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தா இப்போ இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது எப்பவுமே ரியல் டைம் கேசஸில் நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைலை இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணுவாங்க. இதுதான் பேக்டு ஃபைல்னு நம்ம சொன்னோம் தெரியுங்களா. அந்த PUP அப்படிங்கிறது ஒரு ஃபைலுக்குள்ளே ஒரு அன்வான்ட் ப்ரோக்ராமை பேக் பண்ணுறாங்க. அப்படி பேக் பண்ண விஷயங்கள் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அது தேவையில்லாமல் அடுத்தடுத்த சிஸ்டம் அடுத்தடுத்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இதனால தான் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா. இப்போ ஏன் வந்து ஆன்டிவைரஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஃபைலில் வேறு ஏதாச்சும் ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு ஃபைல் அன்வான்ட் ஃபைல்ஸ் இருந்துச்சுலோ, ஒரு ஆட்வேர் இருந்துச்சுனாலோ, ஒரு டவுன்லோடர் இருந்துச்சுனாலோ ஆன்டிவைரஸ் டிடெக்ட் பண்ணிடும். இங்கே பாருங்கள், இந்த ஃபைலேருந்து வேறு ஃபைல் இன்ஸ்டால் ஆக ட்ரை பண்ணுது அப்படின்னு. சரியா. ஸோ அதனால தான் ஆன்டிவைரஸ் வந்து ஒரு பிரைமரி ரீசனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் டேட்டாவை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வந்து இது மூலமாக தான் பண்ணுவாங்க. இதுதான் பேக்டு ஃபைல்ஸ். இப்போ இந்த என்ன பண்ணுறது, இந்த பேக்டு வந்து ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிடும். நமக்கு முடிஞ்ச உடனே என்ன ஃபைல் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டோன்ட் இன்ஸ்டால் திஸ் ஃபைல் அப்படின்னு வந்திருக்கா. இப்போ இந்த ஃபைலை சைபர் கிரிமினல் என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையுமே ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபைல் தான் இந்த ஃபைலாகவும் இருக்கலாம். லைக் எப்படின்னா, இப்போ வந்து VLC மீடியா பிளேயர் ஃப்ரீ டவுன்லோடுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோம்ல, அந்த ஃபைல் தான் சைபர் கிரிமினல் என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை வச்சு இந்த மாதிரி அங்கங்கே அப்லோட் பண்ணி வைப்பாங்க. அந்த வெப்சைட் இதுவாக இருக்கலாம், இல்லைனா இதுவாக இருக்கலாம், இல்லைனா இந்த டெக்ஸ்பாட்டாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வானிக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வெப்சைட்ஸில் அவங்க எப்படி வேணாலும் பேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அது எப்படி ஒரே ஃபைலில் மல்டிபிள் சைட்டில் இருக்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் இதுதான். மல்டிபிள் இடத்துல பேக் பண்ணி உங்களுக்கு வச்சு உங்கள் சிஸ்டமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாக உங்கள் தேர்ட் பார்ட்டி ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி ஒரு ஆடனை ட்ராப் பண்ணி அப்படி தான் வந்து உங்கள் சிஸ்டமில் வருவாங்க. தவிர்த்து ஹேக்கர்ஸும் சரி சைபர் கிரிமினல்ஸும் சரி டைரெக்டாக உங்கள் சிஸ்டமை இவரை நான் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறேன், இவர் தான் வந்து என்னுடைய விக்டிம் அப்படின்னு சொல்லி உள்ளலாம் வரமாட்டாங்க.
இதுதான் மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கும். ஒரு ஹேக்கிங் எடுத்துக்கோங்க, ஒரு மல்டிபிள் ஃபேஸஸ் வழியாக தான் உங்களுக்கு உள்ள வருவாங்க. ஸோ அந்த ஃபேஸஸ் தான் நம்ம பார்த்துருந்துருப்போம். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறோம், அது அஃபிஷியலாகவும் பண்ணுறோம், அன்அஃபிஷியலாகவும் பண்ணுறோம். அப்போ அஃபிஷியலுக்கும் அன்அஃபிஷியலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? 2 ஃபைலையும் நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம். அனலைசிஸ் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்டை பார்க்குறோம். ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அது வைரஸ் டோட்டல் ஆகட்டும், மெட்டா டிஃபெண்டர் ஆகட்டும், ஃபைல் ஸ்கேன் ஆகட்டும், அது என்ன ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்கிறத பார்க்குறோம். அதனுடைய வேர்டிக்ட்டை பார்க்குறோம், அதனுடைய த்ரெட் ஸ்கோரை பார்க்குறோம். தென் அதே ஃபைல் நேம் வேறு எங்கேயாச்சும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதை எப்படி பேக் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதை பேக் பண்ணி மல்டிபிள் சைட்டில் எப்படி ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி உங்கள் டேட்டா காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க, அது ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணணும், ஒரு ஆன்டிவைரஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். தென் அந்த ஆன்டிவைரஸ் எப்படி ஒர்க் ஆகும், அந்த ஆன்டிவைரஸில் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்குது, ஒரு வைரஸ் இருக்குன்னா அது என்ன மாதிரி வைரஸ் இருக்குது, அது ஆன்டிவைரஸ் எப்படி சிக்னேச்சர் பேஸ்ட் டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸாக 2 வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய கமெண்ட்டும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். என்ன அப்படின்னா, இவ்வளோ நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் என் சிஸ்டம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்னு கேட்டால் அது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. நம்ம சைடில் இந்த மாதிரி மிட்டிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த டேஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது எப்படி நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் ஒரு மால்வேர் ரிசர்ச்சராக நீங்கள் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு த்ரெட் இன்டெல் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஒரு த்ரெட் ஹண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. லைக் எப்படி வந்து டிடெக்ஷன் நடக்குது, அதே மாதிரி என்ன ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுறாங்க, லைக் நம்ம சைபர் கில் செயின் போட்டிருப்போம், இதுக்கப்புறம் மைட்ரே ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம போடுவோம். ஸோ எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருங்க. புதுசாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி புதுசாக டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.